சூரி என்ன கைதிட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பத்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்ன ஏன் கைதட்டல விசில் அடிக்கல? இல்லங்க சார், அது நீங்க பேசுறப்போ குறுக்கிட கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க? எத்தனை படத்துல கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்துல நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். கதையின் நாயகனா அடுத்த 2 படத்துல நடிக்க போறீங்க சார். 2 படத்துல நடிக்க போறீங்க. கதாநாயகனா உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சு. இப்ப நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார், இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல. சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால கை தட்டுவாங்களான்னு நினைச்சு சொன்னா கை தட்டல. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு. அது நீங்க இருக்கேன்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளவு எங்க இருந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்றப்ப இவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சி இவ்வளவு பரவாயில்ல சந்தோஷமா இருக்கணும். இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்றதுல ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். இப்ப எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்க நடக்கல. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது. இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இல்ல. இப்ப ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருந்ததா? எப்படி வந்தது? அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும். வர இங்க வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்க ஆள் கூட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பால்ல தொந்தரவுக்கு மன்னிக்கும் சார். என் மேல கோவப்படாதீங்க சார். இல்ல நீங்க 2 பேரும் உங்க 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் அவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் நீங்க அவ்வளவு தூரம் கவர்ந்து வச்சிருக்கீங்களா இல்ல நிஜமா கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க தான் சொன்னீங்க எனக்கு. ஆமா சார், ஆமா சார். நீங்க தான் சூரி ஆள் கூட்டு வந்து சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னாரு. இங்க இது விடுத ரொம்ப சந்தோஷம். தினந்தனமோ ஏன் நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோம்னு தினந்தனமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளவுதான். அதை தினந்தனமும் ஓ நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இல்ல சார் உங்க வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. அமைதியா கேளுங்க. மனசுல ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவரு சொல்லி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரு கர்நாடக மியூசிக்ல ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்ட்டையும் இருந்து
அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர். அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்கே கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க, இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி. அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன். எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்ப நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்ல, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டேன். எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படித்தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனா அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளவு பேர் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. கேட்டு யாரு அவரு சார்? ராஜீவ் மேனன் சார். யாரும் இந்த கேமரா பண்ணுவார் அவர்? ஆமா அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவரு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன். சார் எனக்கு லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனா அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனா அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்றாரு. அவர் டிசைட் பண்றது தான் நம்ம படமா பாக்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல. டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்றேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆயிடும், எம்டியா இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்குல ஒர்க் பண்றேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு நான் ஒரு ஆகாயத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறேன் கம்போசிங்க்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையா டியூன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சிருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன்? அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. ஃபுல்லா வந்து திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி பிடிச்சி என்ன வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ்னா பிரைஸ் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறதும் இல்லை. முதல் முறையா எல்லாரும் பேசுறதையும் அவர் கேட்டாரு வெற்றிமாறன் சார் நீங்க முதலே பேசிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னாரு. இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம்
இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு, சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.